பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த சாரோனின் ரோஜா நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளிலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் நம்முடைய ஆத்துமாவுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. இப்பொழுது கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆம், தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். வேத வாக்கியம் சொல்லுகிறது, சங்கீதம் 29:11, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நமது ஆண்டவராகிய தேவன் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களை ஆண்டவர் பலவிதமான ஆசீர்வாதங்களாலே ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்குன்னு விசேஷமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் அதற்கு சுதந்திரவாளிகளாக பங்காளிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிறார். நாம் இந்த பூமியிலே ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக வேறு ஒரு இடத்திற்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா விதமான ஆசீர்வாதமும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே உண்டு. உபாகமம் 28:8 சொல்லுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நீ தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கிறார். நாம் எந்த தேசத்தில் இருந்தாலும் அந்த தேசத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆகவே கலங்காதீங்க. ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் போயிருக்கிற இடத்துல, நீங்கள் தங்கி தாபரிக்கிற இடத்துல உங்கள் களஞ்சியங்களையும் நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் அவர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆகவே பயப்படாதிருங்கள். தேவனாகிய கர்த்தர் எல்லா சூழலிலும் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஒரு 3 விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாக நான் சொல்லுகிறேன். நீங்கள் சற்று காது கொடுத்து இந்த தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். முதலாவது, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பலனை கட்டளையிடுவார். நீங்கள் பலன் இழந்தவர்களாய், சத்துவம் இழந்தவர்களாய் நீங்கள் காணப்படலாம். உங்களுடைய உள்மனம் சொல்ல வேண்டும், நீ இந்த காரியத்தை செய்வதற்கு உனக்கு பலன் இல்லை என்று உங்கள் உள்மனம் சொல்லலாம். ஆனால் தேவன் சொல்லுவார், நான் உனக்கு பலன் கொடுப்பேன் என்று சொல்லுவார். உங்களுடைய இருதயத்தை காட்டிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். ஆகவே உங்கள் இருதயம் சொல்வதை விட தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதை நீங்கள் காது கொடுத்து கேட்டு விசுவாசிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஒரு பட்டணத்தில் ஒரு குஷ்டரோகி ஒருவன் இருந்தான். அவன் குஷ்டரோகத்தினாலே மிகவும் பாதிக்கப்பட்டவனாக அந்த மனுஷன் இருந்தான். அந்த காலங்களிலே குஷ்டரோகிகள் ஊருக்குள்ளே வரக்கூடாது. ஊருக்கு வெளியே ஒரு மறைவான ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல தான் அவன் இருக்கணும். அவனுக்குன்னு சொல்லி எந்த பலனும் இருக்காது. குடும்ப பலனும் இருக்காது, சரீரத்திலையும் பலன் இருக்காது, அவனுக்கு ஒரு நம்பிக்கையே இருக்காது. ஆனால் ஒரு நாள்
அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்தான். அவன் ஆண்டவரிடத்தில் இப்படி கேட்டான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் ஒருவேளை எல்லாராலும் ஒதுக்கி வைக்கப்பட்டு வியாதியின் காரணமாக பலன் இழந்து காணப்படலாம். ஐயோ, நான் என்ன செய்வேன், எனக்கு பலன் இல்லையே என்று சொல்லி வியாதி நிமித்தமாக நீங்கள் ஒடுங்கி மாத்திரை மருந்துகள் வாங்கக்கூட பலனில்லாத நிலையிலே நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு பலன் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வியாதிகளிலே, உன் பலவீனங்களிலே, உன்னுடைய உபத்திரவங்களிலே அவர் பலன் கொடுத்து தாங்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த குஷ்டரோகி சொன்னான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் உங்களுக்கு பலன் கொடுத்து தாங்க முடியும். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் சுகமாகிறீர்கள். இன்றைக்கு வியாதி நிமித்தமாக மாத்திரை மருந்து கூட வாங்க வழி இல்லாமல் தவிக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நான் சிலுவையில் பட்ட என் காயத்தினால் உனக்கு சுகத்தை நான் கொடுக்கிறேன். நீ அந்த குஷ்டரோகி சொன்னது போல, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். நாம் யாரையெல்லாமோ எதிர்பார்க்கிறோம், மனுஷர்களை தேடுகிறோம், இவர்கள் உதவி செய்வார்களா, அவர்கள் உதவி செய்வார்களா என்று. அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, எல்லாரும் உதவி செய்வார்கள்தான், ஒரு எல்லை வரைக்குத்தான். ஆனால் இவரோ நாம் சுகமாய் நித்திய காலமாய் பலத்தோடு கூட வாழும்படி அவர் நமக்கு சுகத்தை தந்து பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். 1, இவர் நமக்கு பலன் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். 2வது என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுவார். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே சமாதானத்தை இழந்து நிற்கிற சகோதரனே, சகோதரியே, நீ கலங்காத. உங்கள் ஆண்டவராகிய தேவன் அல்லது நீ கேள்விப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் உனக்கு சமாதானத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். தூங்கும் போதும் சமாதானம் இல்லை, வேலை ஸ்தலத்திலும் சமாதானம் இல்லை, வேலை செய்கிற இடத்திலும் சமாதானம் இல்லை. ஆண்டவரே, எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் சமாதானத்தை அவர் அநேக ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்கும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வேத புஸ்தகத்திலே லேகியோன் என்ற ஒரு மனிதன், திரளான பிசாசு பிடித்த ஒரு மனிதன், அவன் வீட்டிலே தங்காமல் கல்லறைகளிலே தங்கி வந்தான். அவன் எப்பொழுதும் கூக்குரல் இட்டு கொண்டே இருப்பான். அவன் எப்பொழுதும் தன்னை காயப்படுத்தி கொண்டே இருப்பான். ஏனென்றால் பிசாசுகளுடைய கிரியைகள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததினாலே அவனுக்கு சமாதானமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. மார்க்கு 5:5 சொல்லுகிறது, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உனக்கு சமாதானம் இல்லாததினாலே நீ உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டு நீ உன்னை நீயே ஆபத்தான காரியங்களிலே ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, மகனே, நான் உனக்கு சமாதானத்தை தருவேன், நான் உனக்காகவே சிலுவையில் மரித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானத்தை தருவார்.
நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சமாதானத்தை தருவார். உங்களுடைய சுற்று வட்டாரங்களிலே உங்களுக்கு சமாதானத்தை தந்து அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இரண்டாவது ஆசீர்வாதம், கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார். ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்திருக்கிறார். நீங்கள் விசாரித்து பாருங்கள், ஒரு மனிதனுக்காக ஜீவனை கொடுத்த ஒரு தேவன் உண்டோ என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்து சமாதானத்தை வைத்திருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். இது இரண்டாவது ஆசீர்வாதம். மூன்றாவது, ஆண்டவர் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற, தம்மோடு கூட வாழ விரும்புகிற, தமக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆம் பிரியமானவர்களே, அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதான தேவன். ஒரு மனிதன் இருந்தான், அவன் பேர் எப்தா. அவன் பராக்கிரமசாலியாயிருந்தான். ஆனால் அவனுடைய வீட்டிலே அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய சகோதரர்கள் அவனை துரத்தி விட்டார்கள். எங்கள் தகப்பனுடைய சுதந்திரத்திலே உனக்கு சுதந்திரம் இல்லை, பங்கு இல்லை என்று சொல்லி எப்தா என்ற ஒரு மனிதனை தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து மற்ற சகோதரர்கள் அவனை துரத்தி விட்டார்கள். அவனுக்கு ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. அவன் ஆசீர்வாதம் இழந்தவனாய், வேதம் சொல்லுகிறது, வேறொரு பக்கமாய் ஓடி போய் வாழ வேண்டிய நிலை அவனுக்கு ஏற்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய சகோதரிகள், உங்களுடைய தாய் தகப்பன் உங்களை ஆசீர்வதிக்க மறுக்கலாம். உங்களுடைய சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் மறுக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, சமாதானத்தை கொடுக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை மாத்திரமல்ல, பலனையும் கொடுக்கிறார். ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்காக சிலுவையிலே மரித்து ஜீவனை கொடுத்து உங்களுக்காக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க அவரை தேடுவேன் என்று சொன்னால் உங்களுக்கு பலன் இழந்த வாழ்க்கையில பலனை கொடுப்பார். சமாதானம் இழந்த வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். ஆசீர்வதிக்கப்படாத நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறபடி அப்பா ஸ்தோத்திரம். நீர் உமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறவர் அப்பா. நீர் உமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுகிறவர். நீர் ஆசீர்வதிக்கிறவர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிறையா. பலன் இழந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் காணப்படுகிற அந்த சகோதரனுக்கு உதவி செய்யுங்க. சகோதரிக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. வியாதியின் மத்தியிலே பூரண சுகத்தை கர்த்தராகிய தேவனீர் தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மனுஷரால கூடாததுதான் உம்மால கூடும். ஆண்டவரே, சமாதானத்தை இழந்து தவிக்கிற சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. சமாதானத்தை உண்டு பண்ணவே நீர் அவர்களுக்காக சிலுவையில் மரித்தீரே ஐயா. அந்த நல்ல சமாதானத்தை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக. ஆசீர்வாதத்தை இழந்து ஆண்டவரே சுதந்திரத்தை இழந்து தவிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எப்தாவை ஆசீர்வதித்த தேவன், கூட்டிக் கொண்டு வந்து அவனை உயர்த்தின தேவன், உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவீராக.
அவர்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.